இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 28ஆம் நாள் 12/7/2026 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:59 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி இரவு 9:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் காலை 7:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. காரணம் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடனும் இருப்பீங்க. விரைவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. பணிகளை எல்லாமே இன்று மன நிறைவாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உணர்வுகளை சக பணியாளர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருக்கமானவர்களுடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்ப்புகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மந்தமான போக்கும் மாறும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சகோதரர்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான கையிருப்பு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உறவினர்களுடைய வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணம் கொடுக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல நினைவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தந்தையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். என்று பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையுமே பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில நாட்களாக இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். வீட்டுல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல விதமாக செலவுகளும் செய்வீங்க. நண்பர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். உடன் இருப்பவர்களினால பொறுப்புகளும் மேம்படும்.
எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வியாபார நிமித்தமான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களையும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். இன்று உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். நற்பெயரையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எளிதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திறமையான தகவல் தொடர்புகளின் மூலமாக மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அணுகுமுறைகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சவாலான பணிகளையுமே எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளை எளிதில் விரைந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லதுதாங்க. ஆடம்பர செலவுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நீண்ட நாட்களாக காத்துக்கொண்டு இருந்த குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில்துறையில முன்னேற்றமும் இருக்கும். இன்று உங்களுடைய ஆசைகளும் பூர்த்தியாகும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று புதிய தொழிலுக்கான முக்கியமான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். இன்று வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க விஷயங்கள் நல்ல விதமாகவும் நடைபெறும். பிரபலங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குல நல்ல ஒரு திருப்பமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாகவும் நடந்தும் கொள்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று இறை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திட்டங்கள் மற்றும் வேலை மாறுதல்கள் சம்பந்தப்பட்ட யோசனைகளுடனும் இருப்பீங்க. நாளின் பிற்பகுதியில உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இன்று உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நெருக்கடியாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வியாபார நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களும் உண்டாகும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மன அமைதியாகவும் உணர்வீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் நீங்கும். விருப்பங்களும் நிறைவேறும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்தத்தன்மையுடன் கூடிய நாளாகவும் அமையும். உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். அதிக வேலையின் காரணமாக முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் தவறுகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாம். இது தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த சேமிப்புகளை பயனுள்ள வகையில செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் ஏதாவது ஒன்று தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. தொழில்நுட்ப துறையில வெற்றியும் உண்டாகும். ரியல் எஸ்டேட்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும். மனதளப்பட்டதை வெளிப்படையாக பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தடையிடவும் வேண்டாம். அவசியமற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு நீங்க ஆசைப்படவும் வேண்டாம். இது பண இழப்பை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகளிடத்துல குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். இன்று ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே ஆர்வத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வேலையில அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. புதிய இலக்குகளை நிர்ணயமும் செய்வீங்க. சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கலை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய தொழில் சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும். கலை சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் மேம்படும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதையுமே சாதிக்கக்கூடிய மனநிலையுடனும் இருப்பீங்க. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. சவால்களையும் சமாளிக்கவும் செய்வீங்க. கவனக்குறைவின் காரணமாக இருந்து வந்த பணிகளை எல்லாமே இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. இன்று திருமண உறவுல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். இதன் விளைவாக உங்கள் துணை இடத்துல தேவையற்ற குழப்பத்திற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அவர்களிடத்துல வார்த்தைகள்ல இனிமையை வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள் அடுத்தடுத்து இருந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல பலன்களும் தேடியும் வரலாம். சில முக்கியமான முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்று எதிர்பார்த்த வேலைகள்ல சில தள்ளி போனாலும் வேலை இடங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வரவு செலவு கணக்குகள்ல முன்னேற்றமும் இருக்கும். அரசு வேலையில இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்க்கலாம். வியாபாரத்துல சராசரியான லாபமும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். என்ற அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று வாக்கு கொடுத்து யாரிடத்திலும் சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். உங்கள் தாயாருக்கு கை கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. பழைய நினைவுகள்ல மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில நண்பர்கள் மூலமாக கேட்கும் செய்திகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாக தங்க நடைபெறும். ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். அர்ப்பணிப்புடன் வேலைகளையும் செய்வீங்க. இன்று முடிக்க முடியாத சில வேலைகளை கூட நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவுகளையும் தருவாங்க. மாலையில சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நடந்தும் கொள்வீங்க. அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். உத்தியோக பணிகள்ல அதிகாரங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிலருக்கு வேலையில உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகளும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரமும் மேம்படவும் காண்பீங்க. உத்தியோக பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். நல்ல நண்பர்களுடைய சந்திப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல புதுவிதமான சந்திப்புகளும் நடைபெறும். உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல இனிமையான வார்த்தைகளின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல சகஜமான போக்கும் காணப்படும். உங்களுடைய திறமைக்கான செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று விரும்பிய வேலைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுகளும் இருக்கும். பங்குதாரர்கள் உங்களை புரிந்தும் கொள்வாங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எடுத்த வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்தினருக்காக அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பார்த்து விடலாம்.
உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் உரிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று பரபரப்பான நாளாகவும் இருக்கும். ஆன்மீக ரீதியாக சில முக்கியமான விஷயங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நிதி விவகாரங்கள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். பணம் தொடர்பான முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று சாமர்த்தியமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய ரசனையில மாற்றங்களும் ஏற்படலாம். திட்டமிட்டு இருந்து வந்த பணிகளும் நிறைவேறும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். பாக பிரிவினைகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மனை விருத்தி சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள் கூறுவதில் கவனமாகவும் இருங்க. இன்று அறப்பணிகள்ல ஈடுபடவும் காண்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். பாக பிரிவினை தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க வேலைகள்ல மும்முரமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று செய்கின்ற வேலைகள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சக பணியாளர்களிடத்துல சாதகமான போக்கும் காணப்படும். பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்து விடுபடுவதும் நல்லது. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல இருக்கின்ற பணத்தை உங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகளை தடையில்லாமல் முடிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல செய்த நுட்பங்கள் எப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பேச்சுக்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலைகளை இடமாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். விரும்பியது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. நெருங்கிய நண்பர்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளும் இருக்கும். மனைவியினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று இளைய சகோதரர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலமாக கேட்கும் செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். மனதுல தொழில் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். அரசு சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மாற்றத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் மற்றும் பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வர்த்தகம் சார்ந்த பணிகள்ல லாபகரமான போக்கும் இருக்கின்றது.
இன்று நிதானத்துடன் பழகுவதும் நல்லது, எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல மோதல் போக்கு ஏற்படக்கூடிய வகையில வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் அல்லது முதலீடுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. என்று சரியான நபர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும், எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும், முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சியான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. இன்று தேவையற்ற கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும் பணிகள்ல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, அதற்கான நல்ல வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசியல்ல இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறையில வருமானமும் இருக்கும், பொருளாதாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். வியாபாரத்துல பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு பணி நியமன ஆணைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிறப்பான நாளாகவும் இருக்கும். நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. மனமும் உறுதியாகவும் இருக்கும். வேலை முடியும் வரையில விடாமுயற்சியை மட்டும் கைவிடவும் வேண்டாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் செலவுகள் செய்யவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல அதிகமாக நீங்க பேசவும் வேண்டாம். திட்டமிட்டு செய்து வந்த வேலைகள் எப்பொழுது நல்லபடியாகவும் நிறைவேறும். பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கைகூடியும் வரும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல கமிஷன் போன்றவற்றின் வழியாக லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல நீங்க அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சிலருக்கு தந்தையின் வழியில ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். வாகனங்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல்ல ஒரு விதமான சோர்வும் தயக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வர்த்தக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
என்ற தேவையற்ற மன அழுத்தங்களில் இருந்து விடுபடுவதற்கு உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. கவனக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதையுமே எளிதாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. பணியிட அழுத்தங்களும் இருக்க தங்க செய்யும். பணியில சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. திறமையாக வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று நட்புடன் பழகுவதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். தொழில சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். தொழில் சம்பந்தப்பட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர்வு உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முறையில வியாபாரத்தை பெருக்குவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அதற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை எளிதில் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உறவினர்களிடத்துல இருந்து சற்று ஒதுங்கி இருப்பதே நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடனும் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். முயற்சிகள் வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படலாம். தனவரவுகள்ல ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. சிந்தனையின் போக்கில மாற்றமான சூழலும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். போட்டி தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வியாபார பணிகள்ல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:01 முதல் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். ஒரு மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளை இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் செய்யும் செயல்களை சரியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும். வேலையில முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை மேலதிகாரிகள் இடத்துல காட்டவும் செய்வீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இது உங்களுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியும் தரும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வருமானத்துல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வெளியூர்ல இருந்து வர வேண்டிய செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். பணவரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளையும் தாண்டி எடுத்த வேலைகள்ல வெற்றியும் காண்பீங்க. எதையும் எதிர்கொள்கின்ற மன உறுதியுடனும் இருப்பீங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். இன்று மற்றவர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க. யாரையும் நம்பி யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம். பொல்லாங்கு ஆகிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்நிய பெண்களிடத்துல இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க.
இன்று தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தியும் தரும். பிடிவாதமான போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய்வழி உறவினர்களிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. இறை வழிபாட்டு வேலைகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. ஆபரணங்களின் மீதான முதலீடுகளும் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று தெய்வ பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றமும் திருப்தியாகவும் உணர்வீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று பணியிடத்தில் அமைதியான போக்கும் காணப்படும். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வேலைகளை உடனுக்குடன் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மேன்மையான பலன்களும் தேடி வரும். வியாபாரத்துல வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அரசு வேலைகளை எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் நன்மைகளை தருவதாகவும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில உயர்வும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய போக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தொழில கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சில புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தும். தேக ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். யாரிடத்திலும் தேவையற்ற வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். என்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல அதிக உரிமை எடுத்துக் கொள்வதாகவும் உணர்வீங்க. வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தடைகளும் தாமதங்களும் நீங்கும். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்தபடியே விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு பணிகள்ல இருக்கிறவங்க விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். உயர்கல்விக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. மாமன் வழி தரப்புல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. ஏமாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. பணிச்சுமையின் காரணமாக பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை சமாளிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சின்ன சின்ன மன அழுத்தங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். திருமண பேச்சுவார்த்தைகளும் கைகூடியும் வரும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். ஆன்லைன் வர்த்தகத்துல ஆதாயமும் உண்டாகும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல பதவி உயர்வுகளும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நினைத்ததும் நிறைவேறும். சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்நுட்ப உதவியோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்களிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய உதவிகளையும் பெற்றுவிடலாம். ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஆராய்ச்சி சார்ந்த பணிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிக்கு ஏற்ப அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று சில மாற்றங்களையும் செய்வீங்க. வீட்டை அழகுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆராய்ச்சி சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். சாதகமான போக்கும் காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் கவலைகளும் நீங்கும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வேலைகளை எல்லாமே ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டு தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில மகிழ்ச்சியான தகவல்களும் வந்து சேரும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையாகவும் உணர்வீங்க. அரசாங்க வேலையில உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும்.
சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பியதையும் அடைவீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்கள் உங்களை மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வீட்டுல அனாவசியமாக கோபப்படவும் வேண்டாம். எதிர்பாராத சில பணவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று தந்தை வழி தரப்புல இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் வந்து சேரும். அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. வேலையாட்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பயனற்ற பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. ஆராய்ச்சி சார்ந்த பணிகள்ல சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடனும் இறங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.